is nothing but my voice is clear இருக்குதா? clear இருக்குங்க. Okay. Clear. PPT is visible? ஆமாங்க. Okay, very good. I think before starting some technical issues happened. I think they have made some advanced versions. So we have to learn the technical also. ICT one chapter will come. I am very little bit not well versed with this ICT items. Okay, anyhow, we are going to have a teaching aptitude today class. The first paper UGC NET. So you are all professors. You are not the school children. So we are all in the third level, understanding level, MLT. Okay. There are 3 levels, no? MUT, MUR, memory, understanding, reflecting. I think some are all new students, some are all old students, some are all very, very old students. Before starting teaching. Sorry for the disturb. ஐயா இதுல யாரும் அதர் லாங்குவேஜ் இருக்காங்களான்னு தெரியல. எல்லாருமே தமிழ் தான் நினைக்கிறேன். ஐயா எல்லாமே நம்ம மக்கள் தான். எல்லாமே தமிழ் தான். ஓகே ஓகே ஐயா, நீங்க தமிழ்லயே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாங்க ஐயா. பைலிங்குவல் நீங்க தமிழ்ல கொடுத்தீங்கன்னா சிலபஸ் இங்கிலீஷ்ல இருக்குது, ரெண்டுமே சேர்த்து எடுக்கிறேன். சோ எல்லாரும் புதுசா இருக்கிறீங்க, யாரும் பரசு கிடையாது இதுல. சார் ஒரு நிமிஷம், நான் அந்த ஸ்லைட் டவுன்லோட் பண்ணி நான் இது பண்ணிடுறேன். வர மாட்டேங்குதுன்னு தெரியல. இல்ல சார், ஒரே 1 செகண்ட் நான் ஸ்லைடை டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்துடுறேங்க சார், உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். அது அன்னெசரியா டேப்ஸ் ஓப்பன்ல இருந்தா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குங்க சார், அதுக்கு தான். ஓகே, சோ இன்னைக்கு டீச்சிங் எப்படி பார்க்க போறோம். நம்ம யூஜிசி கொடுத்த சிலபஸ் டீச்சிங்ல என்னென்ன நம்ம படிக்கணும், ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் தான். கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் லெவல் ஆஃப் டீச்சிங், மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், டிஃப்ரெக்டிவ். ஸ்கூல் அப் டு 5th ஸ்டாண்டர்டுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், மெமரி. 6th இருந்து 10th 11th 8th 9th வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், +1 +2 வரைக்கும். காலேஜ் லெவல்ல போயிட்டுனா ரிஃப்ளெக்டிவ் லெவல். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, பேசிக் ரிக்வயர்மெண்ட் என்ன இந்த டீச்சிங்ல. லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ், நீங்க லேர்னர்ஸ் இன்னைக்கு டுடே. ஓகே, சோ லேர்னர் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், அடோலசன்ட் ஏஜ் எப்படி இருக்கணும், அடல்ட்டா லேர்னர். we are all now adult learner. okay, we are all crossed about 21. அகாடமிக் எப்படி இருக்கணும், சோஷியல் எப்படி இருக்கணும், எமோஷனல் எப்படி இருக்கணும், காக்னிட்டிவ் எப்படி இருக்கணும், இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் என்ன இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. சோ there will be lot of differences. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங், ஒரு டீச் பண்ணும்போது இப்ப நம்ம இன்னைக்கு மார்னிங்கே பார்த்துட்டோம், டெக்னிக்கல் கிளிச்சஸ் வந்துச்சு. சோ இந்த மாதிரி எஃபெக்டிவ் டீச்சிங் பண்ணும்போது டீச்சர் எப்படி இருக்கணும், லேர்னர் எப்படி இருக்கணும், சப்போர்ட் மெட்டீரியல் என்ன, இன்ஸ்டிடியூஷனல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி, என்வரான்மெண்டல் எப்படி, இன்ஸ்டிடியூஷன் எப்படி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். செகண்ட் ஸ்லைட். மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்ல என்னென்ன இருக்குது, டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட், என்னென்ன டிஃபரன்ஸ், ஆஃப்லைன் ஆன்லைன் மெத்தட், ஸ்வயம் பிரபா, மூக். டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம்ல ட்ரெடிஷனல் எப்படி இருக்குது, ஓல்டு மெத்தட்ஸ் எப்படி இருக்குது, மாடர்ன் எப்படி இருக்குது, ஐசிடி பேஸ்ட் எப்படி இருக்குது, அதோட என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். லாஸ்ட் பாத்தீங்கன்னா எவாலுவேஷன். ஸோ அல்டிமேட் நம்ம பாஸ் ஆனோம், யூஜிசி நெட்ல பாஸ் ஆகிட்டோம்னா எவாலுவேஷன் சிஸ்டம். ஸோ எவாலுவேஷன் சிஸ்டம் இன்னைக்கு எஜுகேஷன் எப்படி இருக்குது, சாய்ஸ் பேஸ்ட் கிரேட் சிஸ்டம் எப்படி இருக்குது, மார்க்லாம் போட மாட்டாங்க, ரேங்கிங்லாம் போட மாட்டாங்க. they are giving the choice based grade system in higher education. we are going to write all computer based testing examination. முதல்ல ஒரு காலத்துல பேப்பர் எடுத்து நம்ம தெரிஞ்சிருந்தோம், இப்பெல்லாம் வந்து ஆன்லைன்ல டெஸ்டிங் எக்ஸாம் நடக்க போகுது. நம்ம இவன் ஆலியார்ல கொண்டு வந்துட்டாங்க சிபிடி சிஸ்டம். ஓகே, மொபைல் ஆப்ல டெஸ்ட் எல்லாம் நடத்துறாங்க. நெக்ஸ்ட், வெல்கம் to all. Okay, before starting the class, this introduction. Teaching na எப்படி, எங்க உட்கார்ந்தாலும் படிச்சுக்கலாம். I want to quote one of the famous, நம்ம குண்டு தலையில பாச்சி
ஓகே, உயிருக்கு போராடி மீண்டும் வெளியே வந்து ஒரு பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா படிப்புனா எப்படி கத்துக்கணும், படிக்க கூடாது, பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள சுட்டுட்டாங்க. யார் தெரியுமா? மலாலா யூசுப் சராயா. பாகிஸ்தான்ல அவங்களாம் வந்து பெண்கள் எல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் அவங்கள அவங்க எதிர்த்து பேசுனாலும் அவங்கள வந்து சுட்டுட்டாங்க. அது கடவுளோட இது என்ன பாத்தீங்கன்னா அது தலையில கரெக்டா நெத்தில போய் பாஞ்சிச்சு. By God grace, she was removed that bullet and she was saved. But she was again studied and became one of the icon of the world. What she told, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, I don't mind if I have to sit on the floor. தரையில உட்கார்ந்தாலும் பரவாயில்ல ஸ்கூல்ல. I want education. I'm afraid of none. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா தரையில உட்கார்ந்து படிச்சாலும் எனக்கு படிப்பு வரணும்னா நான் படிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மோட்டிவேஷனலா ஃபிகர் ஆயிட்டாங்க. ஸோ நம்ம எங்க இருக்கிறோம், வசதியா இருக்கிறோம்னா இடம் நல்லா இல்ல, படிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் when I started teaching at 16 age, I started on the terrace. இந்த மாடி, வீட்டுல இடம் இருக்காது, ஒரு ரூம். ஸோ மாடியில போயிட்டு அங்க பாய் போட்டு இந்த சின்ன இடம் ஷெட் இருக்கும், அந்த வெயில் அடிக்காது இருக்குது, அதுல உட்காந்து ஸ்டார்ட் பண்ணேன். So it is a teaching where you want to give the knowledge. Even Ambedkar sat in the not in a proper place, but he becomes the father of our constitution who wrote, and he had a lot of knowledge. So அது மாதிரி படிப்புக்கு நம்மளுக்கு கத்துக்கிறதுக்கு இடம், நேரம், பொருள் அதெல்லாம் தேவையில்லை. எங்க வேணா நீங்க கத்துக்கலாம், யார்கிட்ட வேணா கத்துக்கலாம். நான் பெரியவன், ஹைட் இவ்வளவு படிச்சுட்டேன் அப்படி இல்லை. ஈவன் ஸ்மால் சில்ட்ரன் வந்து கத்துக்கலாம். ஸோ இங்க டீச்சிங்க்குனா என்ன, ஒரு டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும், அப்துல் கலாம் ஒரு நல்ல டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஹேலன் கால்டிக் அவர் என்ன சொல்றாரு, கன்சிடர் டீச்சர் இஸ் மேட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி. பிகாஸ் ஒரு பொருளை, ஒரு கல்லை வந்து யாரும் கும்பிட மாட்டாங்க. அந்த கல்லை வந்து நீங்க செதுக்கி பாத்தீங்கன்னா ஒரு கடவுளா ஒரு உருவம் கொடுத்தீங்கன்னா அது உயிர் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வந்து வணங்குறோம். அதே மாதிரி இந்த சொசைட்டில பாத்தீங்கன்னா ஒரு டீச்சரோட ரோல் என்னன்னா, இட் பிரிங் த ஸ்டூடெண்ட் டு த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் மெம்பர் ஆஃப் சொசைட்டி. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற அறிவு ஆற்றல் கொடுத்துட்டு அவங்களுக்கு நாலேஜ் கொடுத்துட்டு ஒரு நல்லா டெவலப் பண்ண முடியும். அப்துல் கலாம் நல்லா சொல்லியிருக்கிறார் பாருங்க, டீச்சர்ஸ் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட், thereby preparing the civilized citizens of tomorrow. ஒருத்தருக்கு சிவிலைஸ்டு அறிவு ஆற்றலாம் கொடுத்தீங்கன்னா அவர் சிவிலைஸ்டா இருப்பாரு, தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டாரு, நல்ல சிட்டிசனா இருப்பாரு. What is again normal teaching? Teaching is a noble profession that shapes the character, caliber, future of an individual. If people remember me as a good teacher, that will be the biggest honor to me. So teaching எல்லாரும் பண்ண முடியாது, பட் டீச்சிங்கோட நோபல் ப்ரொஃபஷன். எல்லா ப்ரொஃபஷனும் நோபல் தான், பட் ஒரு டாக்டர் உருவாக்குறதோ, ஒரு இன்ஜினியர் உருவாக்குறதோ, ஒரு ப்ரொஃபஸர் உருவாக்குறதோ அது டீச்சரால தான் முடியும். ஸோ அந்த டீச்சர் கேரக்டர், வாட் இஸ் அல்டிமேட் பிஹேவியர் சேஞ்ச், ஒரு பர்சன்ஸோட ஒரு பிஹேவியரே கேரக்டரை சேஞ்ச் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி டீச்சர் தான் இருக்கு. The meaning of teaching is nothing but to instruct someone, impart knowledge. Teaching na enna or knowledge ungalku kodukkuradhu. Okay, regarding the subject இருக்கலாம், skill இருக்கலாம், ideas இருக்கலாம். No, okay, mature. So I am sitting, நானும் ஒரு காலத்துல உங்க ஸ்டூடெண்டா இருந்தேன். I am sitting in this place. So okay, next slide. So suitable according to the 2030 நம்ம இந்த பாத்தீங்கன்னா UN வந்து நார்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, சஸ்டைனபிள் கோல் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 14 கோல்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 14 கோல்ஸ்ல பாத்தீங்கன்னா one of the goal is nothing to ensure inclusive, equitable, quality education and promoting lifelong learning opportunity. By 2030 யாருமே படிக்காத இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும். ஈவன் ஏழை மக்கள் இருந்து to the highest level, anybody should have education, quality education கொடுக்கணும். ஏனோ தான எஜுகேஷன் ஆகாது, குவாலிட்டியா கொடுக்கணும். இது is one of the important goal by the UN, United Nations, எல்லா உலகத்துல இருக்கு. So teaching is nothing but to impart knowledge. ஒருத்தருக்கு நாலேஜ் கொடுக்கிறது தான் டீச்சிங். இன்வால்வ் வாட், டீச்சர் இருக்கணும், ஒரு லேர்னர் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும், ஃபேக்ட் இருக்கணும், இன்ஃபர்மேஷன் இருக்கணும். இட் இஸ் நாட் ஏ மூவி ஸ்டோரி. ஓகே, நீங்க ஒரு நாலேஜ் கத்துக்கிறீங்கன்னா டீச்சரா இருக்கணும், சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க இருக்கணும். சப்போஸ் நீங்க யாருமே இல்லை, நான் மட்டும் போர்டு பார்க்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஏ டீச்சிங். A teacher should be there. Knowledge, எதனா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க, கத்துக்க போறீங்க. இன்னைக்கு டுடே யூ ஆர் லேர்னிங் அபௌட் தி டீச்சிங் aptitude. Aptitude means டீச்சிங் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதே மாதிரி ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் உங்களுக்கு. நான் இதை நீங்க ஏதோ கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் சொல்லிட்டு. அகைன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். அதுல
கரிக்குலம் இஸ் நத்திங் பட் சப்ஜெக்ட், நம்ம என்ன படிக்க போறோம். ஓகே, ஒரு ஆட்டிடியூட், ஒரு வேல்யூ, பெடாலஜிக்கல் அப்ரோச், ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சா நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ வி ஸ்டடிட் ஸ்கூல் லெவல் நாலேஜ், ஆல்பாபெட்ஸ் கத்துக்கணும். அதுக்கப்புறம் we increase our knowledge, come to the +1 +2, then we go to the degree level, then we go to specific knowledge, ஒரு lawyer ஆவோ ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் ஆவோ. ஸோ ஒரு படிப்படியா நம்ம நாலேஜ வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் நாலேஜா போறோம், ப்ரொஃபஷனா நம்ம கத்துக்க போறோம். There are two fundamental ways of understanding. Instructor center oriented, learner center activity. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யார்கிட்டயும் வெயிட் பண்ண மாட்டாங்க, தானா கத்துக்கிறாங்க. லேர்னர் சென்டர் ஆக்டிவிட்டி மீன்ஸ் நீங்களே இன்னைக்கு நல்ல ஆப் நிறைய இருக்குது, யூடியூப்ஸ் இருக்குது. ஓகேவா? சோ நீங்களே லேர்னர் மீன்ஸ் நீங்க சென்டர்ட், யூ லேர்ன் பை யுவர் செல்ஃப். இன்ஸ்ட்ரக்டர் சென்டர் மீன்ஸ் ஐ ஆம் இன்ஸ்ட்ரக்டிங் யுவர் லேர்னிங். சில ஒர்க் எல்லாம் இருக்குது, இப்போ டிரைவரா போறீங்க, ஓகே, ஒரு ஃபிளைட் ஓட்டுறோம்னா நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கத்துக்கணும். அதெல்லாம் வந்து தானா கத்துக்க முடியாது. ஈவன் தோ நீங்க தியரி நாலேஜ் இருந்தாலும் ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பா இன்ஸ்ட்ரக்டர் சென்டர் ஆக்டிவிட்டி கண்டிப்பா வேணும். Where the knowledge transferred from the things. Okay. Now definitions கொடுத்துக்கிறாங்க நிறைய பேரு. இது பெரிய சப்ஜெக்ட், I have to cover in 2 hours. Already half an hour we lost. So important points எங்க இம்பார்ட்டண்டா உங்க எக்ஸாம் ஓரியன்டா இருக்குதோ அது மட்டும் நான் டச் பண்ணிட்டு போறேன். இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் டச்சிங் பாத்துங்க. So what is some important definition? Teaching is a process of attending the people's need, experience, feelings, making specific interventions to help them the particular things. ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுதான் டீச்சிங் ப்ராசஸ். ஓகே, அட்டெண்டிங் த பீப்புள்ஸ் நீட். உங்களுக்கு என்ன தேவை இன்னைக்கு, நீங்க உங்களுக்கு தேவை இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் பாஸ் ஆகணும் ஜூன் எக்ஸாம்ல, அதுதான் உங்களோட எல்லாருடைய மெயின் எய்ம். ஸோ அதுக்கு நம்ம தேவையான என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் விஷயம். ஓகே, அதுதான் உங்களோட இன்னைக்கோட கோல். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்வென்ஷன்ஸ் காமன்லி டேக் த குஷனிங், லிசனிங், கிவிங். எப்படி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க? நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கேள்வி கேட்கலாம், காதால கேட்கலாம், இல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் சம் பினாமினா. ஒரு வார்த்தை எனக்கு புரியல, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. டேக்கிங் நோட்ஸ், டிஸ்கஷன், அசைன்மெண்ட்ஸ், ரைட்டிங். ஓகே, காதால கேட்கறது, கண்ணால பாக்குறது, பிராக்டிஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீச்சிங்ல வரும். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரைனிங், கோச்சிங், டீச்சிங் அண்ட் மென்டரிங். இந்த வார்த்தையெல்லாம் நீங்க அடிக்கடி நீங்க கேள்விப்படுறீங்க. சாரி. ஸோ வாட் இஸ் ட்ரைனிங், வாட் இஸ் கோச்சிங், வாட் இஸ் டீச்சிங், வாட் இஸ் மென்டரிங்? ஸோ ட்ரைனிங்னா என்ன பாத்தீங்கன்னா, இது டெக்னிக் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் இன் தி ஆர்கனைசேஷன்ஸ். ஒரு ட்ரைனிங் பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா ஒரு இன்ஜின் டிரைவர் ட்ரெயின் ஓட்டுறாருன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆகணும். அவங்க தேரி வந்து வேலைக்கு ஆகாது. ப்ராக்டிக்கலா போயிட்டு எது வந்து சாரி வாட் ஆர் த ஹவு டு ஆப்ரேட் எ ட்ரெயின், எந்த எப்படி ஸ்பீடா போகணும், என்னென்ன காஷன்ஸ் இருக்கணும். இஸ் கேரிங் ஆர் தென் ஒரு 2000 பேர் ஒரு ட்ரெயினை வந்து சேஃப்டியா எடுத்து போகணும்னா நல்ல ப்ராப்பரா ட்ரைனிங் இருக்கணும். அவங்க பாத்தீங்கன்னா எவ்ரி 6 monthsக்கு ஃபிட்னஸ் கொடுக்கணும். கண்ணு சரியா இருக்குதா, தெரியுது, தூர பார்வை தெரியுதா, இஸ் ஹியரிங் சவுண்ட், காது நல்லா கேக்குதா. ஓகே, சோ இதெல்லாம் பேசிக்ஸ் ரிக்வயர்மெண்ட். அவங்க வந்து அப்டேட் நாலேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க சிஸ்டம்ஸ். ஸோ அந்த வந்து கண்டிப்பா ட்ரைனிங் வேணும். இப்போ பஸ் ஓட்டுறதோ, ட்ரெயின் ஓட்டுறதோ, ஃபிளைட் ஓட்டுறதோ, அங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ புதுசா நீங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ஆபீஸ்ல என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன அவங்க தெரிஞ்சுக்கணும், அதுதான் மெயின் ட்ரைனிங். இன் ஹேண்ட் சொல்லுவாங்க, ஆன் ஹேண்ட் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நம்ம கையில நம்ம ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு ஸ்கில் வேணும். அந்த நாலேஜ் எப்படி கிடைக்கும்? ட்ரைனிங் கொடுத்தாதான் கிடைக்கும். ஓகேவா? கோச்சிங் மீன்ஸ் ஐ எம் டீச்சிங். நான் உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறேன். நார்மலா பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் படிக்கிறதுக்கோ, ஐபிஎஸ் படிக்கிறதுக்கோ, டிஎன்பிசி படிக்கிறதுக்கோ, இதெல்லாம் வந்து ட்ரைனிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் லைட். ஓகே, நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். கோச்சிங் இஸ் வாட், சாரி, பேசிக் கண்டிஷன் ஆஃப் டீச்சிங். டீச்சிங்ல என்னென்ன தேவைப்படுதுன்னா கண்டிஜுவிட்டி. கண்டிஜுவிட்டி இஸ் மீன்ஸ் வாட்? அக்யூரன்ஸ் ஆஃப் ஸ்டிமுலி, ரெஸ்பான்ஸ். நான் சொல்றேன், நீங்க காதால கேக்குறீங்க, கண்ணால பாக்குறீங்க, ஒரு காக்னேட்டிவ் இருக்குது உங்களுக்கு, கண்டிஜுவிட்டி இருக்குது உங்களுக்கு, ஸ்டிமுலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ட்ரைனிங்ல கொடுக்கறது மெயின் இம்பார்ட்டன்ஸ். பிராக்டிஸ் இருக்கணும். இப்ப நான் கேரை பிடிக்கிறேன் கையால, கிளட்சை பிடிக்கிறேன், ஸ்டேரிங் பிடிக்கிறேன், இதெல்லாம் ஸ்டிமுலேட்டட் ரெஸ்பான்ஸ். அப்பதான் நான் பிராக்டிஸ் கிடைக்கும். இப்ப நான் போர்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், இதான் கிளட்ச், இதான் வந்து கேரு, இதான் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெயின் ஓட்டுனா யூ cannot run the train or you cannot drive the bus. You should have stimulate. ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை அனுபவிக்கணும், பிடிக்கணும், கிளட்ச் அமுக்கணும், வண்டி எப்படி போகுதுன்னு பார்க்கணும், ட்ரெயின் ஸ்மூத்தா போதா, ட்ராக் சிக்னல்ஸ் பார்க்கணும், என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அது கண்ணால பார்க்கணும். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டிமுலேட் யுவர் ஹேண்ட்,
legs, all everything. Practice lab. Reinforcement, different ways produce different effects. Okay. என்னென்ன தவறுலாம் வரும் நீங்க செய்வீங்க அதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ல அவங்களுக்கு திருப்பி சொல்லி கொடுப்பாங்க. ஃபீட்பேக், உங்களுக்கு புரிஞ்சுதா, நாலேஜ் இருக்குதா, கரெக்டா நீங்க நான் சொல்ற டைரக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுதான், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜெனரலைசேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். வெட்டர் பினாமினா எது செய்யணும் எது செய்யக்கூடாது அந்த டிஸ்கிரிப்ஷன் தெரியணும், எது தப்பு எது தவறுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோச்சிங். கோச்சிங்ல என்ன பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டாஸ்க் ஓரியன்டட். டுடே ஐ எம் கிவிங் கோச்சிங். யூஜிசி நெட்டுக்கு வேதாகனி யோகா உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க டு குவாலிஃபை த யூஜிசி நெட். ஒரு சப்ஜெக்ட் அது பிரைவேட்டா நடக்குது. ஓகேவா, பிரைவேட் கோச்சிங் சப்ஜெக்ட் 1-to-1 கோச்சிங் இருக்கலாம். அப்போ எங்கிட்ட தனியா யாரா வந்தாங்கன்னா அது பிகம் 1-to-1 கோச்சிங். Teaching is nothing but changing the knowledge. Formal education students, typically education is school, university, college la vandu teaching nadakum. Mentoring enna role model. Nammala role model pathina Abdul Kalam became one of the role models. Okay, Ambedkar became a role model. So உலகத்துல நிறைய பேர் நிறைய ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க. ஓகே, நான் அவர் மாதிரி ஆகணும், அவர் மாதிரி நாலேஜ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் படிக்கிற காலத்துல ஒரு ரோல் மாடல் இருந்தாரு. எனக்கு விஜயகுமார் சார் ஒரு ரோல் மாடல். இஸ் a beautiful teaching capacity. So I learned from it, then I started teaching. So உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு ரோல் மாடல். So எல்லாருக்கும் ஒரே ரோல் மாடல் இருக்குன்னு பிடிக்காது. ஓகே, everybody got their own model. So mentoring அவங்கள பார்த்து நான் கத்துக்கணும்னு சொல்லியிருக்கலாம். Next, what is difference between approaches in education? Different approaches. Education இதே மாதிரி போகணும், ஒரே மாதிரி ஸ்டைல்ல போகணும்லாம் கிடையாது. Why, how, what. எக்ஸாம்ல உங்களுக்கு இப்போ எஜுகேஷன் டீச்சிங் கேபிட்டல் 5 கொஸ்டின் வந்தாலும் 5 வந்து பாத்தீங்கன்னா உங்களை இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இப்போ இந்தியா கேபிட்டல் டெல்லினா நீங்க ஈஸியா டெக் பண்ணிடலாம். டீச்சிங்ல வந்து அவங்க நாலேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த வார்த்தைகள்லாம் போட்டுட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு வார்த்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் பேசிக்கா. ஸோ நார்மலா டீச்சிங்னா என்ன, எஜுகேஷன்ல என்ன, ஹவு, இது ஏன் இந்த கேள்விக்கு இந்த பதில் தான் ஏன் வரணும், ஏன் வேற வரக்கூடாது, அதெல்லாம் நீங்க கேள்வி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஹேவியரிசம். வாட் இஸ் பிஹேவியரிசம்? உங்க ஆட்டிடியூட், லேர்னர் ஆட்டிடியூட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க கத்துக்கிற எண்ணத்தோட நீங்க உட்கார்ந்தாதான் கத்துக்க முடியும். ஓகே, மனசா வாச்சா கர்மான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் மூவி பார்ப்பீங்க தியேட்டர்ல போயிட்டு. இப்ப யாரும் ஐ திங்க் எவ்ரிடே பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மூவி. ஓகே, ஒரு சினிமா தியேட்டர்ல போய் நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு இருட்டு 1000 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு படம் பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது நீங்க லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. சீன்லாம் கரெக்டா இந்த பாட்டு ஞாபகம் இருக்கும், டயலாக் இருக்கும். எப்ப போட்டாலும் நெக்ஸ்ட் இந்த டயலாக்னு சொல்லிடுவீங்க, இல்ல இந்த பாட்டு இந்த டியூன் கேட்டுன்னு சொல்லிடுவீங்க, மறக்க மாட்டீங்க. ஆனா நீங்க திருப்ப யூஜிசி நெட் நோட்ஸ் படிச்சாலும் புக்ஸ் படிச்சாலும் மறந்துடுவீங்க. ஓகேவா? எதனால பாத்தீங்கன்னா அந்த தியேட்டர்ல 3 மணி நேரம் உட்காரும்போது உங்க மைண்ட் ஆகட்டும், உங்க கண் ஆகட்டும், உங்க ஹார்ட் ஆகட்டும், உங்க ஸ்டிமுலேஷன், உங்க பாடி நீங்க மறந்துட்டீங்க. ஒரு ஒயிட் ஸ்கிரீன்ல நடக்கிற ஸ்கிரீனை வந்து அப்படியே உள்வாங்கிடுறீங்க. வீட்டுல அம்மா என்ன செஞ்சாங்க, ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க, இல்ல ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யார் என்ன சொன்னாலும் மைண்ட்ல ஏறாது. மைண்ட் வில் பி எம்டி. ஸோ யூஆர் விஷுவலைசிங் உங்க மைண்டுக்குள்ள அப்படியே போகுது. நீங்க வந்து அழுக்கியமாயிருங்க. யூஆர் பிகமிங் பவுண்டிங் வித் ஸ்கிரீன். பட் நீங்க புக் படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நார்மலா நீங்க ஒரு சாப்டரோ ஒரு சப்ஜெக்டோ படிக்கும் போது உங்க மைண்ட் வில் பி சம்வேர், யுவர் திங்கிங், யுவர் ஹார்ட் இஸ் திங்கிங் சம்திங், யுவர் ஐஸ் லுக்கிங் ஆன் த புக்ஸ். ஸோ இந்த 5 புலன்கள் பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்காது. அப்பதான் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு 5% மைண்ட்ல ஏறும். ஒரு சாப்டர்ல ஒரு யூஜிசி நெட் 10 சாப்டர்ஸ் டக்குன்னு சொல்ல சொன்னாலும் டக்குன்னு வராது உங்களுக்கு. ஏன்னா we are not learning with that. அதுதான் ஒரு பியூட்டி. விவேகானந்தா யூஸ் டு ரீட் ஓன்லி ஒன்ஸ் இன் ஒரு புக் ஒரு வாட்டி தான் படிப்பாரா, எந்த பேஜ்ல எந்த வார்த்தை எந்த சாப்டர் இருக்குன்னு கரெக்டா சொல்லிடுவாரு. ஸோ தட் டைப் ஆஃப் லேர்னிங் யூ ஷுட் ஹேவ். நீங்க படிக்கும் போது நார்மலா வந்து எதனா மைண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா படிக்காதீங்க, க்ளோஸ் பண்ணிட்டு. அப்படி படிச்சா உங்களுக்கு வரும். அதுதான் பிஹேவியரிசம், நத்திங். ஸோ லேர்னர்ஸ் நீங்க எப்படி கத்துக்கிறீங்க? லா ஆஃப் எக்ஸசைஸ், ரிப்பீட்டிங் த கண்டிஷன்ஸ், லா ஆஃப் எஃபெக்ட். என்ன பனிஷ்மெண்ட்? சில பேருக்கு என்ன பண்ணனா திட்டியே அடிச்சாதான் அவங்களுக்கு உரைக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அம்மா அப்பா படிடான்னு சொன்னா படிக்க மாட்டாங்க. 2 போட்டு முதல்ல போட்டு அடிச்சாங்கன்னா படிப்பாங்க. பட் அது வந்து நல்லா கிடையாது. நீங்க அனுபவம் சொல்லணும். ஓகே, நிறைய பேர் கேஸ்டல் சைக்காலஜி, கன்சர்வேட்டிவ், ஐடியலிசம், நேச்சுரலிசம் தான். என்ன கேஸ்டல் சைக்காலஜின்னு என்ன பாடினா இந்த சம் ஆஃப் த பாடி. இப்ப நீங்க ஒரு விஷயம் நான் உள்ள செல்ஸ் இருக்குது, பாடி டிஷ்யூ இருக்குது, போன் இருக்குதுன்னா யாருக்கும் புரியாது. இந்த பாடி வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் ஆஃப் ஆல் திஸ் காம்பவுண்ட்ஸ் கிரேட்டர் தென் பார்ட்ஸ். ஸோ நீங்க வந்து மெயினா வந்து மெயின்
சின்ன சின்ன விஷயங்கள் விட்டுட்டு மெயின் ஐட்டமா நீங்க மெயின் பார்ட்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுதான் வந்து கெஸ்டலைட் சைக்காலஜி சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் கேள்வி வரும். கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா என்ன? The learner actively construct the knowledge. இதுல பாத்தீங்கன்னா ஜேன் பிக்கெட் அண்ட் பர்னர் கொடுத்துக்கிறாங்க. தட் இஸ் பசங்க படிக்கும் போது ஈச் இண்டிவிஜுவல் காட் தேர் ஆர்கனைஸ். அவங்க வந்து ஒரு சிஸ்டமா ஆர்கனைஸ் பண்ணுங்க. எவ்ரிபடி காட் தேர் ஓன் சைக்காலஜி ஹவு டு லேர்ன். அவங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ்ல வந்துடும். எஜுகேஷன் சைக்காலஜி பாத்தீங்கன்னா டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் ஆஃப் நாலேஜ் ஆர்கனைசேஷன். ஸோ பசங்களை எடுத்தோன்னே 5th ஸ்டாண்டர்ட்ல 8th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் நாலேஜ் வராது. ஓகே, ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஒரு லெவல்ல அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் லேர்னிங் இன்வால்வ் ஆக்டிவ் ப்ராசஸிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நீங்க லைஃப் லாங் டில் டெத் யூ கேன் லேர்ன். தட் இஸ் நாலேஜ் இஸ் இம்பார்ட்டலிட்டி சொல்லுவாங்க. நிறைய இருக்குது. ஸோ அந்த வேற ஸ்டேஜ்ல நீங்க வேற லெவல்ல நீங்க கத்துக்க போறீங்க. வாட் இஸ் ஐடியலிசம்? மைண்ட் இஸ் சென்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்ட். ஓகே, இந்த மைண்ட் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இந்த கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட். உங்களுக்கு ஈவன் கம்ப்யூட்டர் சிப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜிகாபைட் ஒரு லெவல் இருக்கும். பட் மைண்டுக்கு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட். ஐடியலிசம் என்னன்னா மைண்ட் இஸ் சென்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட் தான் இம்பார்ட்டன்ட். அதை ஐடியலைஸ் பண்ணி டைப் ஆஃப் லேர்னிங். நேச்சுரலிசம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா த ஹோல் இஸ் ரியாலிட்டி. இப்போ நம்ம வேதாத்ரி மகரிஷி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் 3வது 4வது படிச்சிருப்பாரு. அவர் ஆற்றல் எங்கிருந்து வந்தது? இந்த உலகம் வான்காந்துல இருந்து வந்தது. யூனிவர்ஸ் எந்த யூனிவர்சிட்டி படிச்சுன்னு ஒரு எக்ஸாம்பிள் அவர் கேட்பாங்க அமெரிக்கால. த யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்கை. தட் இஸ் அவர் மனம் திறந்து விட்டா நாலேஜ் தானா வந்துருச்சு. ஸோ அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் த கேட்வே டு த நாலேஜ். வாட் இஸ் பிராக்டிசம்? பிராக்டிசம்னா டூயிங். ஓகே, தட் இஸ் the truth is created during the course of experience. இப்போ இது சுடுன்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க கையை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தட் இஸ் லேர்னிங் பை த எக்ஸ்பீரியன்ஸ். டச்சிங். கீழே போனா ஊந்து அடிப்படும் வலிக்கும்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்க ஊந்து அடிபட்டா வலினா எப்படி தெரிஞ்சா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா நீங்களே பண்ணாதான் உங்களுக்கு புரியும். அதான் வந்து pragmatism. What is humanism? It is a balance between the human life and the center of measure of all activities. Humanism believes in the interest of welfare of all humans. So நம்ம கெடுதல் நினைக்கூடாது. ஒருத்தருக்கு நல்லா பயன்படுற இன்ட்ரெஸ்ட் விஷயமா சொன்னாதான் புரியும். அது சொல்லி கொடுக்கணும். அண்ட் பேலன்ஸ் பண்ணணும் லைஃப்ல. தட் இஸ் கால்ட் ஹியூமனிசம். Rationalism means it is a claim that there are significant ways of which our concept knowledge are gained independently. நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சம நாலேஜ் இருக்கலாம் ஒரு விஷயத்துலயும். அது உங்களுக்கு எப்படி வந்ததுன்னா நீங்க தானா கத்துக்கிற விஷயம். அதாவது ஸ்கில் இருக்கலாம். சில பேர் பாடுற ஸ்கில் இருக்கலாம், சில பேர் டான்ஸ் ஆடுற ஸ்கில் இருக்கலாம். ஸோ தேர் ஆர் டிஃபரெண்ட் ஸ்கில். ஒருத்தர் ஓவியம் வரைகிற ஸ்கில் இருக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் நாலேஜ் கெயின் இண்டிபெண்டன்ட்லி பை சென்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ். எக்ஸைண்டலிசம் மீன்ஸ் வாட்? இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ், ஃப்ரீடம், சாய்ஸ். நான் இப்படிதான் இருக்கணும் கிடையாது. உங்க சாய்ஸ் நீங்க எப்படின்னா உங்க லைஃப் ஸ்டைல்ல இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். சில பேர் மெடிடேஷன் பண்ணுவாங்க. சில பேர் வந்து எது நடந்தாலும் நான் கண்டுக்க மாட்டாங்க, சீரியஸ் ஆக மாட்டாங்க. சில பேர் பயப்படுவாங்க, எங்க போனாலும் பயப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டம். அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும். நவ் வி ஆர் கம்மிங் த கோர். டீச்சிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன? நீங்க என்ன டீச்சிங்ல பண்ண போறீங்க? அவங்களோட ஆப்ஜெக்டிவ் என்ன? டு ப்ரொவைட் த நாலேஜ் டு ஸ்கில் லேர்னர்ஸ். ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங். நாங்க படிக்கிற காலத்துல வந்து 60-70% மார்க் எடுத்தா ஜாப் கிடைக்கும். அட்லீஸ்ட் இன்டர்வியூ லெவலுக்கு செலக்ட் ஆகும். இப்போ நீங்க 99, 100க்கு 91, 92% எடுத்தாதான் நீங்க டாப் யூ ஹேவ் டு ஃபைட். ஸோ பசங்களும் நிறைய நாலேஜ் இருக்கு, நல்லா படிக்கிறாங்க. ஸோ கம்பீட்டிங் 100 out of 100 எடுக்கிறாங்க. ஸோ அந்த மோஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்ட்ல நீங்க எப்படி கோப் அப் பண்றீங்க? உங்க நாலேஜ் நீங்க எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்க? ஓகே, டு மோல்ட் அண்ட் ஷேப் லேர்னர்ஸ். எப்படி கத்துக் கொடுக்கணும்? டு நர்ச்சர் த ஸ்டூடெண்ட் ஆல் ஸ்டேஜஸ். இன்க்ளூட் வேல்யூஸ், பஞ்சுவாலிட்டி, டிசிப்ளின், இதெல்லாம் கத்துக் கொடுக்கணும். ஓகே, சென்ஸ் ஆஃப் சாலிடரிட்டி, பிரதர்ஹுட், கம்யூனிட்டி, யூனிட்டி, டீம் ஒர்க், லீடர்ஷிப், இதெல்லாம் உங்களுக்கு வரணும். டுடே ஸ்டூடெண்ட்ஸ் வித் பெட்டர் சிட்டிசன்ஸ் ஆஃப் டுமாரோ. இன்றைய காலத்து பசங்க எல்லாம் வந்து நாளைக்கு ஒழுக்கமான சிட்டிசனா நம்ம வளர்க்கணும். ஓகேவா? இதான் ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட். வாட் இஸ் எய்ம் ஆஃப் டீச்சிங்? ஓகே, நெக்ஸ்ட் டைம். வாட் இஸ் எய்ம் ஆஃப் டீச்சிங் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையில் நீங்க முடிக்கணும். பிஹேவியரியல் சேஞ்ச். ஓகே, ஒரு பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும். அதுதான் வந்து டீச்சிங்கோட ஆப்டிடியூட் மெயின் கோல். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங். டீச்சிங்ல என்னென்ன இருக்கணும்? கைடன்ஸ் இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். நீங்க நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், நீங்க கத்துக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்ட் ஆஃப் நாலேஜ். டீச்சிங் இஸ் சயின்ஸ் டு எஜுகேட் த ஃபேக்ட். ஓகே, ஒரு இப்போ 2 கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன அடுத்த 3rd கெமிக்கல் என்ன வரும்? ஸோ இந்த எஜுகேஷன் வந்து ஃபேக்ட்ஸ் கொடுக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும். ஓகே, மேக்னட்டிசம் எப்படி இருக்குது, ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்.
encourage students to learn more and more. Formal education, informal education. Formal means systematic ஆ இருக்குது. Informal வீட்டுல கத்து கொடுப்பாங்க. ஒழுக்கம்னா என்ன, வெளியே போவாத, அவங்க கூட பேசாத, சில கருத்தெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. Okay, communication of knowledge to students. Teaching is a tool to adjust in the society and environment. Teaching என்ன பண்ணணும்னா உங்களை ஸ்டூடெண்ட் வந்து தயார்படுத்தி சொசைட்டில எப்படி இருக்கணும், என்வரன்மெண்டல்ல எப்படி நீங்க பேஸ் பண்ணணும், இதெல்லாம். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். ஒரு டீச்சிங்ல பாத்தீங்கன்னா there are different phases: planning stage, implementing stage and evaluation stage. டீச்சிங் வந்து நீங்க ஒரு டீச்சரா இருக்கும்போது என்ன பண்ணீங்கன்னா நீங்க என்னென்ன கத்துக் கொடுக்க போறீங்க, ஓகே, என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க, என்னென்ன சொல்லி கொடுக்கணும், பிளானிங் பண்றீங்க. அதுக்கப்புறம் கிளாஸ்ல போய் நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க ஒரு டீச்சரா. அதுக்கப்புறம் டீச்சர் நீங்க சொல்லி கொடுத்து அவங்க புரிஞ்சுதா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் வச்சுட்டு அந்த டெஸ்ட் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, நான் சொன்னது எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல அவங்க புரிஞ்சுது. ப்ரீ ஆக்டிவ் ஸ்டேஜ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ். இது பாத்தீங்கன்னா டீச்சிங் இஸ் டன் ஒன்லி ஆஃப்டர் கேர்ஃபுல் பிளானிங். நீங்க ஏனோ தானோ போய் டீச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தேர் ஆர் டூ மேஜர் ஸ்டெப்ஸ், நேம்லி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். உங்க கோல் என்ன? நம்ம கோல் யூஜிசி நெட் வந்து பாஸ் பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த 3 months 4 months உங்களுக்கு கிளாஸ் நடக்க போகுது. அது மெயின் கோல். ஆப்ஜெக்டிவ் என்ன கோல்? யூஜிசி பாஸ் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன படிக்கணும், அதுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க போறீங்க, அதான் மெயின் ஆப்ஜெக்டிவ். டிசைடிங் த வேஸ் டு அச்சீவ். சோ நீங்க இப்ப யூஜிசி தேர்வுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணீங்க போறீங்க. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வரப்போகுது, ப்ராக்டிஸ் கொஸ்டின் வரப்போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க படிச்சது புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா, எந்த லெவல் புரிஞ்சுக்கிற ஒரு டெஸ்ட் வரப்போகுது. அந்த மாதிரி நீங்க வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் டிசைடிங் பண்ண போறீங்க, எப்படி கத்துக்க போறாங்க. So learning experience to be given, teaching approach, what maximum principles, teaching aids, என்னென்ன aids யூஸ் பண்ண போறாங்க. We are using internet, we are using Kahoot test, ஓகே, கூகுள் ஃபார்ம் டெஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண போறாங்க. என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறாங்க, இதெல்லாம் வரப்போகுது ஆப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் இன்டராக்டிவ் பேஸ். இப்போ நம்ம இன்டராக்ட் பண்ணின்னு இருக்கிறோம். ஆக்டிவிட்டிஸ் ஆர் டேக் பிளேஸ் இன் த பெர்செப்ஷன், டயக்னோசிஸ், ரியாக்ஷன். பெர்செப்ஷன் மீன்ஸ் ஐ அம் டேக்கிங் கிளாஸ், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இன்டராக்ஷன் கிளாஸ் நடக்கும், டயக்னோஸ் நடக்கும், டெய்லி கொஸ்டின்ஸ் நீங்க படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட், ரியாக்ஷன் ப்ராசஸ். பெர்செப்ஷன் இஸ் நத்திங் பட் இன்வால்வ்மெண்ட். நெக்ஸ்ட் கோ போயிடுச்சு. இதெல்லாம் ஜஸ்ட் நெக்ஸ்ட். Now very important. Teaching aptitude, independent, dependent, intervening. Very important. ஒரு டீச்சிங் கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் இருக்குது. டீச்சிங் இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட், இன்டர்வீனிங். Who is independent? I am teacher. நான் டீச்சர், நீங்களும் டீச்சர் ஆக போறீங்க. சோ நீங்க இண்டிபெண்டன்ட். இப்போ இண்டிபெண்டன்ட் நான் என்னன்னா I can take a decision. ஓகே, எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். I am independent. I am not involved with anything. But என்ன டிபெண்ட் யார் பண்ணிக்கிறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் டிபெண்ட் யார் பண்ணிக்கிறாங்க? டீச்சர். So you are all dependent for to attend the class to pass the UGC exam. I am came here as an independent. You are came for a dependent. இந்த ரெண்டு நடுவுல பாத்தீங்கன்னா இன்டர்வீனிங் யாருன்னா இப்போ கம்ப்யூட்டர் இஸ் இன்டர்வீனிங். ஓகே, டீச்சிங் மெத்தட். Now we are in online. Somebody teaching in Coimbatore, some in Chennai, some in Salem, some in Madurai. So people are coming in different. Okay, methods. We are on online. That is all intervening categories. Screenshot, screenplay, இதெல்லாம் வந்து intervening வரும். Next. Basic requirement of teaching. Teacher இருக்கணும், knowledge impart பண்ணணும், motivator இருக்கணும், environment சரியா இருக்கணும். இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம கிளாஸ் கட் ஆயிடும். ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் எய்ட்ல வரும், டிஸ்டர்பன்ஸ்ல வரும். லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போக முடியாது. சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகே, சப்ஜெக்ட் இருக்கணும், டாபிக் இருக்கணும், என்வரன்மெண்ட் இருக்கணும். என்வரன்மெண்ட்னா ஃபீல் குட் ஃபேக்டரா இருக்கும். ஓகே, இப்போ உங்க பின்னாடி எதனா டிஸ்டர்பன்ஸா இருக்குது, மெயின் ரோட்ல இருக்கிறீங்க, நிறைய வண்டிலாம் போகுது, சவுண்ட் வந்துன்னா நான் சொல்றது உங்களுக்கு கேட்காது. கரெக்டா? திஸ் ஆல் த என்வரன்மெண்டல் எஃபெக்ட்ஸ். பாசிட்டிவா இருக்கணும், சேஃபா இருக்கணும். இதெல்லாம் வந்து டீச்சிங்ல வரக்கூடிய என்வரன்மெண்ட் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஒரு டேபிள், கிளாஸ்னா ஒரு ஸ்கூல்னா ஒரு காலேஜ்னா டேபிள் இருக்கணும், நல்லா போர்டு நல்லா கிளியரா தெரியணும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு டீச்சர் வர்றான், இங்கோ இந்த டீச்சர் வந்தா போர் அடிக்குமே, ஓகே சோதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்விங் டீச்சரா இருக்கும். டீச்சர் எப்படி இருக்கணும்? வந்தோடனே ஓகே அந்த டீச்சர் வருவாங்க, கிளாஸ் நல்லா இருக்கும், நம்மளால அட்டென்டிவா இருக்கும். டீச்சர் பிடிக்கலன்னா நீங்க கிளாஸ்ல வந்து மைண்ட் இருக்காது. ஸோ டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். ஓகே, அதே மாதிரி டிசிப்ளின் இம்பார்ட்டன்ட். கிளாஸ்ல வந்து அமைதியா உட்காந்து டிசிப்ளினா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோஆர்டினேஷன் இருக்கும். நெக்ஸ்ட், now we are coming the 3 levels of teaching in the example. Okay, next வந்துடலாம். மெமரி லெவல்,
ரிஃப்ளெக்டிவ் லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ். யூஜிசி நெட்ல இந்த 3 விஷயத்துல எதனா ஒரு கேள்வி இல்லாத யூஜிசி நெட் கொஸ்டின் பேப்பர் இருக்காது. இது 3 நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. வாட் இஸ் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்? மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் இஸ் நத்திங் பட் மைண்ட். சின்ன வயசு ப்ரீகேஜி, என்ன சொல்ல, 4th ஏஜ், 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஸ்கூல்ல போட்டு விடுறீங்க பசங்களை, அப் டு 5th ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியாது விஷயங்கள்லாம். அவங்க மெமரி, இது வந்து ஆப்பிள், இது வந்து பால், ஓகே, இது வந்து போனு, இது கம்ப்யூட்டர், இதெல்லாம் அவங்களுக்கு மெமரைஸ் பண்ணணும். திருப்பி திருப்பி நீங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கலர்லாம் போட்டுட்டு இது எல்லோ கலர், இது ப்ரௌன் கலர்னு சொல்லி கொடுப்பாங்க. மெமரைஸ் பண்ணுவாங்க. அது கரெக்டா தப்பா ரைட்டா தெரியாது, பை ஹார்ட் பண்றோம். இது வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா ஹார்பர்ட், who has developed Harvard. ஓகேவா? 1967ல இது டெவலப் பண்ணாரு. மெமரி டெவலப், எம்எல்டி சொல்லுவாங்க. இங்க வந்து ஸ்டிமுலர் ரெஸ்பான்ஸ், தட் இஸ் இது தொட்டு சொல்லுவாங்க, இது வந்து ஆப்பிள், பால் சாஃப்டா இருக்குது, இது வந்து கிளாத், இது பென் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ஸ்கிரீன்ல போடுவாங்க, ஓகே, டிவில போடுவாங்க, இந்த மாதிரி எழுதி கொடுப்பாங்க. அவங்களுக்கு எவல்யூஷன் என்னன்னா திருப்பி ஒரு 1 வீக் அப்புறம் காமிப்பாங்க, இது என்ன சொல்லுங்க, ஓகே, எல்லோ கலர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஓன்லி மெமரைசிங். ஓகே, சைக்காலஜிக்கல் எஃபெக்ட், காக்னிட்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் அட்வான்டேஜஸ் இன் மெமரி லெவல் டீச்சிங்? எக்ஸாம்ல கேட்பாங்க உங்களுக்கு. இந்த அட்வான்டேஜ் ஆஃப் மெமரி லெவல்ல பாத்தீங்கன்னா the ரோல் ஆஃப் டீச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க யார் இம்பார்ட்டன்ட்? நீங்க மெமரி லெவல்ல டீச்சர் தான் இம்பார்ட்டன்ட், ஸ்டூடெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே உள்வாங்குவாங்க. The knowledge acquired memory level is for future and students intelligent and thinking is required. And memory level teaching is the first step of understanding. Okay, it requires அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் போறதுக்கு ஃபர்ஸ்ட் மெமரி லெவல் வேணும். அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே நேரத்துல எல்லாமே சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில பேர் ஸ்லோ லேர்னிங் இருப்பாங்க, சில பேர் திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்கணும், அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. அகைன் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஐக்யூ ஆஃப் தி ஈச் ஸ்டூடெண்ட் அண்ட் தி இண்டிவிஜுவல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு +1 +2 லெவல் வரைக்கும், இல்ல 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வரும். செகண்ட் அண்ட் தாட்ஃபுல் லெவல் ஆஃப், இங்க என்ன ஆகும்னா நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க. இது கொடுத்தது பாத்தீங்கன்னா மாரின்சன் தான் இந்த தியரியை வந்து ப்ரோபனன்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் மெமரைசிங் தி ஃபேக்ட் இஸ் மெமரி. ஒரு விஷயம் வந்து மனப்பாடம் பண்றோம், அது அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து டீடைல் தெரியாது, ஜஸ்ட் ஃபேக்ட், அவ்வளவுதான். இந்தியாஸ் கேபிட்டல் டெல்லி, அது சொல்லி கொடுப்பாங்க, கலரு, ஓகே, இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, நீங்க மெமரைஸ் பண்ணீங்க, அதே போல ஒப்பிட்டீங்க, அது அதோட மீனிங் என்ன அதெல்லாம் தெரியாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் மெமரி லெவல். பட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் என்ன பண்ணீங்கன்னா நீங்க வந்து அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. ஓகே, இந்த 2 கெமிக்கல் சேர்த்தா ஒரு கெமிக்கல் புதுசா வரும், சால்ட்டோட தன்மைகள் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, ஸோ நம்ம ஒரு டீட்டெயிலா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு புரிஞ்சாதான் வந்து மீனிங். அது 6th ஸ்டாண்டர்ட் டு 11th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா சொல்லி கொடுப்பாங்க. பட் இதை சீயிங் த ஃபேக்ட், லிங்கிங், ரிலேஷன்ஷிப் என்ன, இதெல்லாம் வந்து நீங்க அதுல பார்க்க போறீங்க. இதுல அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் வந்து டீச்சருக்கும் இன்டராக்ஷன் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் புரியலன்னா டீச்சரை வந்து கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் லெவல், வெரி இம்பார்ட்டன்ட், RLT சொல்லுவாங்க. இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல் பாத்தீங்கன்னா நீங்க தான் ரிஃப்ளெக்டிவ் லெவல், யூஆர் இந்த காலேஜ் லெவல், நான் யூஆர் தாண்டிட்டு ஹையஸ்ட் லெவல் வந்துட்டீங்க. நீங்க வந்து இங்க எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் எழுத போறீங்க, டீடைலா அனலைஸ் பண்ண போறீங்க. எது, வை, வாட், வென், இதெல்லாம் கேள்வி கேட்டு நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க. நீங்க தப்பு எது, ரைட் எது, டீடைல்ல அனலைஸ் பண்ண போறீங்க. இங்க வந்து செல்ஃப் லேர்னிங் இருக்கும், டீச்சரோட இம்பார்ட்டன்ஸ் கம்மியா இருக்கும், ஸ்டூடெண்டோட ரோல் ஜாஸ்தியா இருக்கும். ஹையஸ்ட் லெவல் காக்னிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல மெரிட் பாத்தீங்கன்னா there is a not teacher centered, subject centered. இங்க சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டன்ட், லேர்னர் சென்டர் இருக்கும். பசங்க புரியாத வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க டீச்சரை. ஓகேவா? இது வந்து ப்ரொவைட் பண்ணப்பட்ட ஹண்ட். இந்த யாரை ப்ரொபோஸ் பண்ணாங்க எக்ஸாம்பிள் ஹண்ட். முதல்ல ஒரு காலத்துல கேள்வி எல்லாம் வந்தது, RLT யார் ப்ரொபோஸ் பண்ணாங்க அந்த மாதிரி எல்லாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தியரி மாதிரி கொஸ்டின் போட்டுட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுப்பாங்க, ரிஃப்ளெக்டிவ் லெவல் என்னென்ன வரும் சொல்லிட்டு. ஸோ அந்த 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் நீங்க டிக் பண்ண வேண்டியதா வரும் எக்ஸாம்ல. ஸோ ரிஃப்ளெக்டிவ் லெவல் என்னென்ன அப்ரோச்சஸ் வரும், இது பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல், பிரைமரி லெவல் கிடையாது. பிரைமரி லெவல்னா MLT தான் பிரைமரி லெவல். இங்க எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் தான் நீங்க எழுத போறீங்க. ஸ்கூல் பசங்க வந்து ஆப்ஜெக்ட் டைப் வைப்பாங்க, டிக் அடிப்பாங்க, ABCD கொடுத்து டிக் பண்ண சொல்லுவாங்க. ஹையஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ்ல நீங்க எஸ்ஏ டைப் ஆன்சர்ஸ் தான் எழுத போறீங்க. ஒரு டாபிக் கொடுத்துட்டு எழுதுனா நீங்க எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட், பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங். இங்க பாத்தீங்கன்னா டீச்சிங்ல என்னென்ன தேவைப்படும், அடிப்படை மோட்டிவேஷன் கண்டிப்பா
ஓகே, ஒரு கிளாஸ் போனோம்னா ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், லைஃபோட நீங்க லிங்க் பண்ணிடணும், டெஃபினட் எய்ம் இருக்கணும், லேர்னிங் பை டூயிங், நம்மளே செஞ்சு கத்துக்கணும், செலக்ஷன்ஸ் இருக்கணும், பிரின்சிபல் ஆஃப் டிவிஷன் இருக்கணும். பிரின்சிபல் ஆஃப் டிவிஷன் என்னன்னா, நீங்க எல்லா சப்ஜெக்ட் ஒரே நேரத்தில் படிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. நீங்க டிவிஷன் பண்ணிட்டு நீங்க ஒரு சப்ஜெக்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். ரிவிஷன் இருக்கணும், பிளானிங் இருக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக் அடிப்படையோட டீச்சிங்கோட பிரின்சிபல்ஸ். இதெல்லாம் இருந்தாதான் நீங்க வந்து டீச் பண்ண முடியும். போரிங்கா இருக்குதா? பிரேக் வேணுமா? கண்டினியூ பண்ணிடலாமா? கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே, வெரி குட். சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ். சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா, உங்க மைண்ட் வேவ்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒரு நீங்களாம் ஆஃப்லைன்ல இருக்கிறீங்க, உங்க ஸ்கிரீன் சில பேர் ஃபேஸ் பார்க்க முடியும், சில பேர் ஃபேஸ் பார்க்க முடியல. சோ மோட்டிவேஷன் என்னன்னா, சைக்காலஜிக்கல் என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு டீச்சர் இப்போ கிளாஸ்ல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. சோ அந்த மோட்டிவேஷன் இருக்கணும், ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும், ரீக்ரியேஷன் இருக்கணும், ரிப்பீட்டேஷன் இருக்கணும், எக்ஸசைஸ் இருக்கணும், என்கரேஜ் இருக்கணும், பிளான் இம்பார்ட்டிங் த ட்ரைனிங் சென்ஸ் இருக்கணும். ஏதோ வந்து சம்பளத்துக்கோசம் வேலை செய்யறோம் இல்லாத உங்களோட அந்த உண்மையான அந்த 1 hour கிளாஸ்ல வந்து நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு டீச்சிங் பண்ணி கொடுக்கணும். சில பேர் வந்து அவங்க கிளாஸ்ல ஒன்றும் சொல்லிட மாட்டாங்க, ஓகேவா? சில ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் nowadays ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஆக்டிவ். தே ஆர் மேக்கிங் டீச்சர் டு எக்ஸ்ட்ராக்ட் த நாலேஜ். இப்போ நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் கத்துக்கும் போது எப்படி கத்துக்கணும்னா, ஐ ஆஸ்க் அந்த நாலேஜ் கொஸ்டின்ஸ் டு டீச்சர் அன்டில் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கேள்வி நிறைய உங்களுக்கு புரியலன்னா திருப்பி திருப்பி கேட்டு அவங்க அந்த நாலேஜ். ஸோ ஐ எம் கமிங் ஹியர் அண்ட் சிட்டிங். ஒரு டீச்சரோ ஒரு லெக்சரரோ ஒரு ப்ரொஃபஸரோ பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் அவங்க புக் நாலேஜ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ற கெப்பாசிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கணும் கேள்வி கேட்டு. ஸோ 100% டீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற கெப்பாசிட்டி சைக்காலஜிக்கல் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு. நெக்ஸ்ட், ஹவு டு டீச். சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், நோன் டு அன்னோன், பார்த்தது பார்க்காது, கான்கிரீட் டு அப்ஸ்ட்ராக்ட், இன்டெஃபினைட் டு டெஃபினைட், ட்ரைனிங் ஆஃப் சென்சஸ். தட் இஸ் ஒரு விஷயம் சொல்றதுக்கு வந்து ஸ்டார்டிங் சிம்பிளா போயிட்டு காம்ப்ளெக்ஸா நீங்க சொல்லி கொடுக்கணும். எடுத்தோடனே நீங்க பெருசா சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது, ஓகேவா? சோ தெரிஞ்ச விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரியாத விஷயம் நீங்க சொல்லி கொடுக்கணும். பார்த்த விஷயம் பார்க்காத, அதுக்கப்புறம் பார்க்காத விஷயம், இந்த மாதிரிலாம் வந்து டீச்சிங் நீங்க கத்துக்கலாம். ஹவு டு டீச். நெக்ஸ்ட், வாட் இஸ் எஜுகேஷன், வாட் இஸ் லேர்னிங், இன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரைனிங், இன்டாக்ட்ரினேஷன், சிலபஸ், கரிக்குலம். டீச்சிங்ல இதெல்லாம் வந்து நீங்க அடிக்கடி பாக்குற வார்த்தைகள். எஜுகேஷன் பாத்தீங்கன்னா கத்துக்கும், ஸ்கில் லேர்னிங் பண்றது. லேர்னிங் மீன்ஸ் டீச்சிங். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்தீங்க. ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கறது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பர்னிச்சர், இந்த எலக்ட்ரிக்கல் பாத்தீங்கன்னா ஐஐடி எல்லாம் படிக்கும்போது, ஐடிஐ எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ட்ரைனிங் கரெக்டா கொடுக்கணும். ஓகே, எலக்ட்ரிக்கல் பாசிட்டிவ் எனர்ஜி என்ன, நெகட்டிவ் எனர்ஜி என்ன, வயர், அதை பத்திலாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா ட்ரைனிங் கொடுக்கணும், டெக்னிக்கல் ஸ்கில் கொடுக்கணும். அப்பதான் ஒரு டெக்னீஷியனா வந்து வெளியே வர முடியும், எலக்ட்ரிஷியனா வெளியே வர முடியும், கார்பெண்டரா வெளியே வர முடியும். இன்டாக்ட்ரினேஷன் இஸ் ஹையர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் திங்கிங். ஓகே, எடுத்தோன்னே நீங்க டிகிரி லெவல்ல சொல்லி கொடுக்காத, பொறுமையா ஸ்டார்டிங் லெவல்னு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஓகே, அத்தாரிட்டேஷன், டெமோக்ராட்டிக், லேசிஸ்பேர். இதுதான் 3 டீச்சிங் மெத்தட். அத்தாரிட்டேரியன் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேச விட மாட்டாங்க. டீச்சர் வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா எதுவுமே கேட்க மாட்டாங்க. அத்தாரிட்டேரியன் டீச்சர் மட்டும்தான் அங்க அத்தாரிட்டி. ஓகே, அதை டீச்சர் சொல்லிட்டு கிளாஸ் நடத்திட்டு போயினே இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா புரியலையா இன்ட்ராக்ஷன் எதுவும் இருக்காது. டெமோக்ராட்டிக்னா ஸ்டூடெண்ட் சென்டர். ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் பாத்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா இல்லையா கேள்வி கேட்பாங்க, பதில் கேட்பாங்க, இன்ட்ராக்டிவ், டெமோக்ராட்டிக் வே சொல்லுவாங்க. லேசிஸ்பேர், சப்ஜெக்ட் சென்டர். பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா காலேஜ் மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா வரும் உங்களுக்கு. இதெல்லாம் ஹையஸ்ட் டிகிரி லெவல். லா சப்ஜெக்ட் படிக்கிறவங்க, இல்ல மெடிக்கல் படிக்கிறவங்க, நர்சரி படிக்கிறவங்க, சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டன்ட். அங்க டீச்சரும் ஸ்டூடெண்ட் இம்பார்ட்டன்ட், பட் அங்க சப்ஜெக்ட் சொல்லிட்டு போயினே இருப்பாங்க கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ லெக்சர் மெத்தட். டீச்சர் சென்டர்னா என்ன, டீச்சர் மட்டும் தான் சென்டரா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா காலேஜஸ்ல ஹையஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா லெக்சர் மெத்தட் இருக்கும். இட் இஸ் த ஓல்டஸ்ட் மெத்தட். லெக்சர் மெத்தட் இஸ் கால்ட் த ஓல்டஸ்ட். இங்க பாத்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும், இல்ல பிபிடி இருக்கும், கிளாஸ் எடுப்பாங்க, போயினே இருப்பாங்க. ஆன்லைன் கிளாஸ் இருக்கலாம், ஆஃப்லைன்ல இருக்கலாம். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா புரியா அதெல்லாம் வந்து செகண்டரி. ஓகே, அவங்க மட்டும் சப்ஜெக்ட் சொல்லிட்டு போயினே கொடுத்த டைம்ல முடிச்சுட்டு போயினே இருப்பாங்க. டீம் டீச்சிங் மீன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லேட்டஸ்ட் வந்த புது வார்த்தை இது. டீம் டீச்சிங் இஸ் நத்திங் பட் ஒரு 4-5 டீச்சர் சேர்ந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, ஒருத்தர் வந்து சப்ஜெக்ட் சிலபஸ் பிளான் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து கொஸ்டின்ஸ் பிளான் பண்ணுவாங்க, ஒருத்தர் லெசன் பிளான் பண்ணுவாங்க,
சோ ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4-5 டீச்சர் சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுட்டு ஒரு டீம் டீச்சிங் பண்ணுவோம். டிவி வீடியோ உங்களுக்கு எல்லாம் தெரியும். now we are doing the online computer. டிவில கிளாஸ் ஓடும், வீடியோ போட்டேன்னா வீடியோ பிரசன்டேஷன் ஒரு சினிமா மாதிரி ஓடும். அதுதான் வந்து டிவி வீடியோ பிரசன்டேஷன் கிளாஸ். ஸ்டூடெண்ட் சென்டர்னா என்னன்னா, இப்போ நான் உங்க அசைன்மெண்ட் கொடுக்குறேன், நீங்க அசைன்மெண்ட் எழுதி காமிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப வேலை, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வேலை வாங்கணும். கேஸ் ஸ்டடி இருக்கும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுப்பாங்க, அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் லேர்னிங் இருக்கும். now we are going to do Kahoot test. ஸோ கவுட்ல யார் நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க, நீங்க அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஹியூரிஸ்டிக் மெத்தட், ஆம்ஸ்ட்ராங் டாக்டர் H.E. ஆம்ஸ்ட்ராங் இருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா ப்ராப்ளம் சால்விங் லேர்னிங் டிஸ்கவரி. இப்ப நான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துறேன், மேக்ஸ்ல கொடுத்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ண சொன்னீங்கன்னா நீங்க போட்டாதான் உங்களுக்கு புரியும். இப்ப டேட்டா என்ட்ரிலாம் வரும்போது நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் நீங்களா உட்காந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து கத்துக்க முடியும். சும்மா நான் மட்டும் ஃபார்முலா போட்டு போனா வராது, நீங்க ப்ராக்டிக்கலா பண்ணணும். அதுதான் வந்து ஹியூரிஸ்டிக் மெத்தட். ஓகேவா, தட் இஸ் ப்ராக்டிக்கல். அசைன்மெண்ட்னா என்ன, கேஸ் ஸ்டடினா நெக்ஸ்ட். சேஞ்ச் ஸ்லைட் சேஞ்ச். ஸோ லேர்னிங் இஸ் ஃபன். ஸோ கத்துக்கிறது வந்து ஒரு ஃபன்னா இருக்கணும், ஒரு கடமையா இருக்கக்கூடாது, ஒரு என்ன போரிங்கா இருக்கக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு போட்டு இந்த மாதிரி, இப்ப நான் வந்து மியூசிக் எல்லாம் போட்டு கத்து கொடுக்குறாங்க, ஆன்லைன்ல கத்து கொடுக்குறாங்க, வீடியோ கத்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் சார் ஒன்ஸ்